பொதுவாக நம்ம முடிந்தது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மற்ற 5 வார்த்தைகள் நம்ம கேட்டிருப்போம். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு காரணங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு வார்த்தையில் இவர்களை மன்னியும் அப்படி சொல்லியிருப்பார். 2வது வார்த்தையில் கூட நிற்கிற கள்ளனுக்காக ரட்சிப்பை அவர் தருகிறவர். 3வது வார்த்தை தன்னுடைய தாயாரை கைவிட முடியாத சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு பொறுப்பை அவர் தருகிறார். 4வது அவர் பிதாவினிடத்தில் என் தேவனே என்னை கைவிட்டீர்னு சொல்கிறார். 5வதாக கூட தாகமாக இருக்கேன்னு சொன்னாராம். இந்த 6வது வார்த்தைன்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர் எப்படி சொன்னாராம், கம்பீர சத்தத்தோடு அவர் சந்தோஷமாக அவர் சொன்னாராம் முடிந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ பொதுவாக நம்ம பேசுகிற நம்ம முறையில் நம்ம சொல்லணும்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு தான் சொல்லுவோம். அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக நம்ம முடிஞ்சிச்சின்னு சொல்லுவோமா? சொன்னால் என்ன பண்ணுவாங்க அவங்க சொந்தக்காரங்க நம்மளை அங்கே இருந்து விரட்டி அடிப்பாங்க. ஆனால் ஏசப்பா அவர் சொன்ன ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, முடிந்ததுன்னு சொல்லி கம்பீர சத்தத்தோடு அவர் சொன்னதுக்கான காரணம், நான் என்னெல்லாம் பேசணும்னு நினச்சனோ அதெல்லாம் முன்னாடியே ஃபாஸ்ட்டாக அந்த டாப்பிக்கில் பேசிட்டாங்க. ஆனாலுமே கூட ஆண்டவர் என்ன வேறு காரியங்களை இந்த நேரத்தில் பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். முடிந்ததுக்கான அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிரேக்க மொழியில் இதை என்ன சொல்கிறாங்கன்னா டெட்டலஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் பார்க்கும்போது முழுமையான ஒரு நிறைவு, அதாவது நிறைவு தான், அதில் ஒரு முழுமை இருக்குது, அதில் எந்த விதமான ஒரு குறைவுமே இல்லை. அதாவது நம்ம ஒப்பிடும் பொழுது விசுவாசத்துக்கு கடுகை சொல்லுவோம். கடுகு முழுமையான ஒரு உருவத்தை கொண்டதுனால ஸ்டார்டிங் எங்கோ எண்டிங் எங்கே இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். அது மாதிரி முழுமையான நிறைவுன்னு சொல்லி கிரேக்க மொழியில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷையில் நிஷ்லாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அதுக்கான அர்த்தம் முழுமை அடைந்தது அல்லது பூர்த்தியானது. அப்போது நம்ம எந்த மொழியில் போய் நம்ம பார்த்தாலுமே அதுக்கு என்ன இருக்குது, ஒரு ஃபினிஷிங் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. அது ஒரு அறகுறையாக இல்லை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம முழுமையாக செஞ்சுருப்போமா அப்படின்னா செய்ய மாட்டேன்னா நம்மளாம் மனுஷங்க, நம்ம செய்ய மாட்டோம். ஏதாவது ஒரு குறை இருக்கும், எங்கேயாவது ஒரு தவறுதல் இருக்கும். ஆனால் கடவுளாக இருந்து மனுஷனாக இந்த பூமிக்கு வந்த குமாரனானவர் எதுக்காக இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நமக்கு பழைய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நமக்கு ரொம்ப நேரம் குறைவாக இருக்கிறதுனால உங்களால் வேகமாக வாசிக்க முடிஞ்சால் நீங்கள் வாசிங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் பிதாவின் சித்தத்தை அவர் எதெல்லாம் அவர் செய்து முடித்தார்னு சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். முதலாவது அவர் மனிதனை ரட்சிக்க அவர் வந்தார். நீங்கள் எடுத்தவங்க நீங்கள் வாசித்தீங்கன்னா வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் இன்னும் போகலை, இது இன்ட்ரோ தான், அதனால் ஃபாஸ்ட்டாக நம்ம படிக்கலாம். அதாவது மனிதனை ரட்சிக்க வந்தார். 2வதாக கூட யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். யோவான் 18. அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். போதும் அந்த வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். சத்தியத்தை குறித்து சாட்சியை வெளிப்படுத்துறதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு பிறந்தார். 3வதாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். வேகமாய் 1 யோவான் 3. பிசாசினுடைய கிரியைகளை, பாவத்தின் அதிகாரத்தை, பாவத்துக்கு யார் தகப்பன்? பிசாசு தான். பரிசுத்தத்துக்கு யார் தகப்பன்? ஆண்டவர். அப்போது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அப்போது இந்த பாவத்தையும் இந்த பாவத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிற பிசாசையும் அழிக்கிறதுக்காக அவர் வந்தார். 4வதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். நமக்கு ஒரு முன் மாதிரியை காண்பிக்கிறதுக்காக பிதாவானவர் என்ன பண்ணார்? தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார்.
இன்னும் 2 காரியங்கள் இருக்குது, நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். அதில் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் வந்தார். அடுத்ததாக கூட நம்ம பார்க்கும்பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கார், நமக்காக அவர் என்ன பண்ணார், பாவத்தை சுமந்து நமக்காக பலியாய் அவர் மாறினார். அதாவது ஒரு பலி செலுத்துகிற ஒரு காரியமாய் பழைய ஏற்பாட்டில் மிருகங்களை பலியிடுவாங்க. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்காக கடவுளே பலியாகி வந்திருக்கிறாரு. இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். இதை மட்டும். அடுத்தாக ரோமர் 10:4வது வசனம். ரோமர் 10:4. விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அதாவது நியாய பிரமாணத்துக்கு ஒரு முடிவை அவர் ஏற்படுத்தியிருக்கார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மோசையோட நியாய பிரமாணத்தை வைத்து தான் புதிய ஏற்பாட்டில் பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் எங்கெல்லாம் அற்புதம் செய்கிறாரோ அங்கெல்லாம் பின்னாடியே போவாங்க. ஒரு சில கூட்டம் அவர் அற்புதத்தை பார்க்கறதுக்காக வந்தாங்க, ஆனால் ஒரு சிலர் கூட்டம் அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் என்ன பண்ணார், மாற்றுவதற்காக தான் இந்த உலகத்துக்கு அவர் மனுஷனாக வந்தார். இவைகள் எல்லாமே பிதாவின் சித்தமாக இருக்குது. அப்போது ஒரு பிளானோட ஒரு திட்டத்தோடு தான் பிதாவானவர் என்ன பண்ணார், இந்த பூமிக்கு ஒரு குமாரனை அனுப்புனார். இப்போ நம்ம சொல்லுவோம் கடவுள் வந்து இப்போ மற்ற மதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக மிருகங்களை கடவுளாக வைத்திருப்பாங்க. அநேக மனித உடலுக்கு மிருகங்களோட தலைகள் கை கால்கள்லாம் வச்சு மாதிரி படைப்புகளை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ அவங்களாம் நமக்கு முன்மாதிரியை காண்பித்துட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதெல்லாம் ஒரு கற்பனை, அதெல்லாம் கைகளால் செய்யப்பட்ட ஒரு சிற்பங்கள் தான். அதெல்லாம் உண்மையாகவே ஒரு கடவுளாக இருந்துச்சா அப்படின்னாக்கா அது கிடையாது. அது எல்லாம் படைப்புகள், ஆண்டவர் படைத்த ஒரு படைப்புகள். ஆனால் இன்னைக்கு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, படைச்சவரை விட்டுட்டு படைப்புகளை தேடி தான் என்ன பண்ணுறாங்க, போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போது இவைகள் எல்லாம் வச்சும் தான் சொல்கிறாரு ஏசப்பா, சந்தோஷமாக அதுவும் அவர் சொல்கிறாரு. என்னென்னா, நான் எதுக்காக இந்த பூமிக்கு நான் வந்த ஒரு கன்னி வயிற்றில் நான் உருவானனோ, அந்த உருவான நாள்லேருந்து பிறந்ததுலேருந்து அவர் சின்ன வயசில் 12 வயசில் ஒரு சபையில் பேசினதுலேருந்து அதுக்கப்புறம் அவர் 3 வருட காலங்கள் ஊழியம் செய்த நாட்கள்லேருந்து எல்லா வச்சுமே பிதாவானவர் எப்படியெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாரோ அது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணாராம், நேர்த்தியாய் அவர் செய்தாரா. நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம், அதாவது ஒரு சில மொழிகளில் பார்க்கும்போது ஒவ்வொரு அர்த்தங்கள் பூர்த்தியாக இருக்கும், முழுமை அடைஞ்சிருக்கும், அது முழுமையான நிறைவுன்னு சொல்லி. அந்த மாதிரி குமாரன் ஆனவர் என்ன பண்ணார், பிதாவின் சித்தத்தை முழுமையாக அவர் நிறைவேற்றி வந்திருக்கார். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நான் மற்ற மனிதர்களை குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்ல போகிறதில்ல. ஒன்று ஆண்டவர், அடுத்தது நம்ம. ஆண்டவர் இப்படி நமக்கு எல்லாத்தையுமே அவர் காண்பிச்சுட்டு போயிட்டார். அவர் நமக்கு முன்மாதிரியாக இருந்தாரா இல்லையா? இருந்தார். அப்போது அவரோட பிள்ளைகளாக இருக்கிற நாம அவரோட சாயலை தேவ தூதர்களுக்கு கூட அவர் கொடுக்கல. ஏன்னா வேதத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, தேவ தூதர்கள் அவரோட சாயல் இல்லை, ஆனால் அவரோட சாயலில் யார் கொடுத்துருக்காரு, நமக்கு கொடுத்துருக்காரு. அவர்களை காட்டிலும் நம்மளை விசேஷித்தவர்களாக அவர் வச்சிருக்காரு. என்னதான் அவங்க 24 மணி நேரமும் அவரை ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொன்னாலுமே அவர்களை காட்டிலும் ஒரு படி அதிகமாக தேவன் நம்மளை எப்படி உருவாக்கியிருக்காரு, ஒரு ஸ்பெஷலாக தான் உருவாக்கியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நாம் தேவனோட சித்தத்தை புரிந்து நம்ம வாழ்க்கிறோமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் மாத்திரம் நம்ம முடிக்க போகிறோம். என்னென்னா, இப்போது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொன்னால், இதுதான் வந்து பிதாவின் சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்ததை ஒரு கம்பீர சத்தத்தோடு கூட அவர் என்ன சொன்னார்னா, முடிந்தது அப்படின்னு அவர் சொன்னார் சிலுவையில். இப்போது நமக்கு அநேக விதமான காரியங்கள் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். குடும்பங்களிலும் சரி, நம்ம படிக்கிற இடங்களிலும் சரி, நம்ம சபைகளிலும் சரி, அந்த காரியங்களை நம்ம நிறைவேற்றி நம்ம முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது நான் உண்மையாகவே பிதாவின் சித்தத்தை நான் முடிக்கல, செஞ்சு கொண்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என் கூட சேர்ந்து அல்லேலியா சொல்லுவோமா? அல்லேலியா. அப்போது சத்தம் ரொம்ப இப்போ நம்ம கேட்போம். இன்னும் நான் ஸ்டார்ட்டே பண்ணலை அப்படின்றவங்க அல்லேலியா சொல்லுவோமா? அப்போ எல்லாருமே நம்ம அவருடைய சித்தத்தை ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு சிலருக்கு அவரோட சித்தம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா அல்லேலியா சொல்லுங்கள். நீ கையெல்லாம் தூக்க வேணாம், அல்லேலியா மட்டும் சொல்லுங்களேன். அப்போ எல்லாருக்குமே பிதாவின் சித்தம் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? குமாரனுக்கு தெரிஞ்சது. அப்போ நமக்கு தெரியுமா ஏசப்பா நம்ம மேலே என்ன சித்தம் வச்சுருக்காரு? ஆனால் அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா?
அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆனால் மீதி பேர் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இப்போது ஒரு திருமணம் ஆகிறவங்க 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஃபோன்லலாம் பேசுகிறது ஒரு வழக்கமாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், மேரேஜ்க்கு அப்புறம் நான் எப்படியெல்லாம் இருக்கணும், நான் வெஸ்டர்னில் இருக்கணுமா இல்லை நான் ட்ரெடிஷ்னலில் இருக்குமா, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனிதருடைய ஆசையை நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எதுக்காக? அவங்க நம்ம பிரியப்படுத்தணும், அவங்க நம்ம மேலே மட்டுமே பாசமாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம இது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா உங்களுக்கு நான் எப்படி இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருக்கோமா? கேட்டிருக்கோம். ஒரு சில நேரத்தில் ஏசப்பா நமக்கு சொல்லுவார், இப்படியெல்லாம் இரு, இப்படிலாம் இராதுன்னு. ஆனால் நமக்கு ஏற்றதாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம கேட்டுப்போம். நம்மளை திருத்துறதா இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் சவுளை போல் நம்மளும் எப்படி இருப்போம், காது கேளாதவர்களை போல் இருப்போம். ஆனால் காது கேட்கும், ஆனால் காது கேளாதவர் போல் நம்ம இருப்போம். அப்போது இந்த வார்த்தையின் மூலயமா வருஷம் நம்ம 7 வார்த்தைகள் தியானம் செய்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து அதன்படி நம்ம நடக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் நமக்கு இன்றைக்கி நினைப்பூட்டுறாங்க இந்த 7 வார்த்தைகளை. இப்போது யார் எல்லாம் ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அதனால் நான் ரொம்ப துக்கமாக இருக்கிறேன், ஏன்னா இது புனித வெள்ளி, இது ரொம்ப துக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ எல்லோரும் சந்தோஷமாக தான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம நினைவு கூறுகிறோம். நம்ம இதில் நினைவு கூறுகிற மாதிரி இருந்தோம்னா நாம் அவருக்கு விருப்பமே இல்லாத காரியங்கள்லாம் செய்யும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணோம், அன்றைக்கி தான் நம்ம குட் ஃப்ரைடேவே செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் அந்த நேரத்துலலாம் விட்டுருவோம். இன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சோகமாக இருப்போம். நிறைய பேர், நானுமே கூட சின்ன வயசில் கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போடணும், ஏன்னா துக்கம் அதனால் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம இருதயம் எப்படி இருக்குது அதுதான் முக்கியம். அப்போது இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாப்டர் சொன்னேன் இல்லையா, ஒரு கணவன் மனைவி பேசிக்கிறாங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃப்யூச்சர் பிளான் பேசிடுவாங்க. ஏன் நம்மளுக்கு ஒரு பையன் பிறந்துச்சுன்னா இல்லை ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அது நல்லா படிச்சிச்சுன்னா ஒன்று என்ன பண்ணணும், டாக்டர் ஆக்கிடணும். நல்லா பேசுகிற ஆளாக இருந்தால் டீச்சர் ஆக்கிடணும். நல்ல கேள்வி கேட்குற ஆளாக இருந்தால் வக்கீல் ஆக்கிடணும். அதுக்கு இருக்கிற டேலண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இங்கே சேர்க்கணும். நாங்கள் இதே படிக்காததாக இருந்தாக்கா ஊழியக்காரர் ஆக்கிடணும். அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆமாம் தானே? ஆனால் இன்றைக்கி கூட படித்தவங்கள தான் ஊழியக்காரராக எடுக்க முடியும், இல்லைனா அவங்க அரியர் தான் வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். இப்போ இருக்கிற அந்த காலத்தில் ஓகே, டிகிரி முடிக்காதவங்க யாருனாலும் படிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. பிறக்காத குழந்தைக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, ஆனால் அதுக்குள்ளேயும் அவங்க என்ன பேசிக்கிறாங்க, நம்மளுக்கு பிறந்துச்சுன்னா இப்படிலாம் நம்ம பண்ணணும் நம்ம சொல்லி நம்மளுடைய ஆசை விருப்பம் நம்ம சொல்கிறல்ல. அதுபோல தான் ஏசப்பா நமக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு, நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு திட்டத்தை அவர் வச்சுருக்காரு. இதெல்லாம் என் நம்ம சொல்லுவோம், நம்ம நிறைய சின்ன பசங்க சொல்லுவாங்க, போய் உன் வயிற்றில் நான் பிறந்துட்டேன் நினச்சா, இதே ஒரு பணக்காரவங்க வீட்டில் நான் பிறந்திருந்தேன்னா நான் ஜாலியாக இருந்திருப்பேன், நல்லா சாப்பிட்ருப்பேன், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லுவோம். ஆனால் ஏசப்பாக்கு தெரியும் யாரோட வயிற்றில் யார் பிறக்கணும்னு சொல்லி. நம்ம முடிவு எடுக்கிறது இல்லை. நம்மளோட தாய் தகப்பு நம்மளை இந்த குழந்தை தான் வேணும்னு கேட்டு வாங்கலை, அவர் முன்னாடி அவர் முன்குறிச்சி வச்சுருக்காரு. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவல், நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நமக்கு டைம் இல்லை, நான் சொல்கிறத மாத்திரம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லா படைப்புகளையுமே படைச்சிட்டு கடைசியாக தான் என்ன பண்ணுவார், ஆதாமை உருவாக்குவார். ஏன் ஆதாமை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் படைச்சிருக்கலாம்ல, ஏன் அப்படி பண்ணலை அப்படின்றதுக்கு காரணம், ஆதாம் பிறந்து இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமி வெறுமையாக இருக்கக்கூடாது, அவனுக்குன்னு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடியே எல்லாத்தையுமே உருவாக்கி எந்த விதமான குறைவுமே இல்லாமல் முன்னாடியே ஒரு ஆயத்தத்தை பண்ணி வைக்கிறாரு. ஆனால் ஆதாம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த எல்லாத்தையும் எழுந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவராக ஒரு விருப்பத்துக்குள்ளே போயிட்டு ஏவலோட பேச்சை கேட்டதுனால அந்த தோட்டத்தை விட்டு அவங்க அது உண்டாக்குனது யாருக்காக, ஆதாமுக்கும் ஏவாளுக்காக தான். ஆனால் அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து போயிட்டாங்க. அது போல தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் அதிகாரத்தில் அவர் படித்தார், 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே திருப்பி கொள்ளுங்கள், படிக்க வேணாம், நான் சொல்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், 26 கடைசியில் சொல்லுவார், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். அதே மாதிரி 28 அவர் சொல்லியிருப்பார், சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் யார் ஆண்டு கொள்ளணுமா, ஆதாம் தான் ஆண்டு கொள்ளணும். ஆனால் ஆதாம் செஞ்ச தப்புனால இன்னைக்கு மிருகங்களை நம்மளை என்ன பண்ணுது, ஆண்டு கொண்டு இருக்கு. அப்போது அது யாரோட தவறு,
நம்ம போல இருக்கிற நம்முடைய முற்பிதாக்களில் இருக்கிற முதலாவது உருவான ஆதாம் செய்த ஒரு தவறு. ஆண்டவரோட சித்தம் என்னன்றதே அவர் மறந்து போனதுனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த தோட்டத்தை விட்டு அவர் வெளியே போயிட்டார். 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 5வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். கடைசியில் நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருக்கலன்னு சொல்லி தான் 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்துலலாம் நம்ம பார்க்கும் பொழுது 6-7 ஒரு மனுஷனை அவர் உருவாக்குறார் மண்ணினால். அப்போது இவைகளெல்லாம் நமக்கு முன்னாடியே ப்ரீ பிளானிங்காக அவர் என்ன பண்ணுறாரு. நம்ம இப்போது வெட்டிங்க்குன்னு சொல்லி ப்ரீ வெட்டிங் ஷூட்னு ஒன்று எடுக்கிறாங்க, ஒரு அலப்பறை பண்ணுறாங்க இல்லையா. கோயிலில் போய் எடுக்கிறதும், ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதும், பீச்சில் குளிக்கிறதும், அரைகுறை ஆடையோடு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு சொல்லி முன்னாடியே எடுக்கிறாங்க. ஆக போகிற கல்யாணம் யாருக்குனாலும் கடைசி நேரத்தில் நிற்கலாம். ஆனால் அதுக்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முன்ன ஆயத்தத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. அற்பமான காரியத்துக்கு ப்ரீ பிளானெல்லாம் போடுறாங்க. தேவனுடைய திட்டத்தை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அசட்டை பண்ணுறவங்களாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி இந்த வார்த்தையின் மூலிமா நம்ம கேட்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஏசப்பாவோட சித்தம் என்ன, ஏன் மேலே என்ன சித்தம் வச்சுருக்காரு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஏசப்பாக்கிட்ட கேட்கணும். ஒருவேளை நமக்கு தெரியலனா நம்மளுக்கு நிறைய முறை ஃபாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணியிருக்கலாம், இல்லை வெளியில் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் ப்ரேயருக்கு போகும்பொழுது ஒரு சில ஊழியக்காரங்களை ப்ரேயர் பண்ணும்போது நம்ம தலைமையில கை வச்சு சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை இப்படியெல்லாம் பயன்படுத்துவார், நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் அதை அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது அப்படியே அங்கேயும் அந்த வார்த்தையிலையும் விட்டுட்டு நம்ம வந்துடுமே தவிர்த்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், செயல்படுத்தவே மாட்டோம். அப்போது ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய விருப்பம் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். ஏன்னா பிதா குமாரனை அனுப்புனார். ஒருவேளை அவர் மனுஷனை தான் வந்தார், அவர் ஒருவேளை பண்ணாமல் இருந்திருந்தார்னா இன்றைக்கி நம்ம இப்படிலாம் நம்ம பேசியிருக்க முடியும். ஏன்னா அவர் கடவுள், அவருமே மனுஷர் தான். அவருமே எல்லா ஆசைவாசங்களையுமே அவர் என்ன பண்ணார், வெறுத்து தான் இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கார். அப்போது இன்றைக்கி ஏசப்பா நம்மளை ஒரு குடும்பத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறாரு, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில், ஒரு தாய் ஸ்தானத்தில், ஒரு பிள்ளைகள் என்கிற ஒரு பொறுப்பில் வச்சுருக்காரு. அப்படின்னா அந்தந்த காரியங்களை நம்ம எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நம்ம என்ன பண்ணணும், நடத்தணும். அப்படி இல்லைன்னா பின்னாடி அவங்க நம்மளை நடத்திடுவாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே ஆண்டவருக்கு நீ எப்படிலாம் தேவைப்படுற அப்படின்னு சொல்லி பெற்றவர்கள் தான் என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு சொல்லணும். ஏசப்பா உன்னை இப்படிலாம் நீ செய்யணும்னு ஆசைப்படுறாரு, நீ என்ன பண்ணணும், நீ செய்யணும், இப்படி தான் இருக்கணும். மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீ யார், ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு முறையுமே நம்ம சொல்லணும். இப்போது நம்ம பிதாவின் சித்தத்தை ஆண்டவர் செஞ்சார், தேவனுடைய சித்தத்தை நாம் செஞ்சால் மட்டும்தான் ஏசப்பா நமக்கு ஒரு சில காரியங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வருவார். ஏன்னா இப்போ முடிந்ததுன்னு சொன்னோடனே பொதுவாக நினைப்போம், இந்த நாளில் உங்கள் கடன்லாம் முடிஞ்சிடும், உங்கள் வியாதியெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நீங்கள் இதை செஞ்சால் தான் உங்களுக்கு அதை அவர் முடிப்பார். எதையுமே செய்யாமல் நம்மளுக்கு எப்படி நடக்கும், இப்போது ஒரு பிள்ளை படிக்குது, எக்ஸாம் எழுதலை, படிக்கவும் இல்லை, ஆனால் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. எப்படி பாஸ் ஆகும், ஒன்று பதவி இருக்கும், இல்லை பணம் இருக்கும். நிறைய இடங்களில் திருச்சபைகளில் சிஎஸ்சிலலாம் எலெக்ஷன் வைப்பாங்க. எதுக்காகனா மூப்பனாருக்காக வைப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பணம் தான் பேசும். யார் பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கமிட்டி மெம்பர்ஸாக இருப்பாங்க. நம்ம சபைகளில் அப்படிலாம் கிடையாது. ஆவியானவர் யாரை உணர்த்துறாரோ அப்படி தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது, பணம் தான் முன்னாடி பேசும். ஆனால் இது இப்படியெல்லாம் இருக்கும். அப்போது நம்ம எதுவுமே செய்யாமல் நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் கிடைக்கும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? வெறும் கையிலேயே என்ன பண்ண முடியாது, எனக்கு புரியல, சத்தமாக சொல்லாமா, மோளம் போட முடியாது. சும்மாவே ஏசப்பா சுகத்தை கொடுத்துருவாரா, சும்மாவே நமக்கு சமாதானத்தை கொடுத்துருவாரா? அப்போ நம்ம விலைக்கிரயமாக நம்ம என்ன கொடுக்கணும், அவரோட விருப்பம் என்னென்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், அதை அவருக்கு நம்ம செய்யணும். இப்போது குமாரன் செஞ்சதுனால தான் அவரால் சந்தோஷமாக சொல்ல முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சொல்லுவோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் மனஸ்தாபத்தோடு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இன்னும் அந்த காரியங்களை நம்ம செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருந்தால் 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும். பிதாவின் சித்தத்தை குமாரன் செஞ்சது போல தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றினா மாத்திரம்தான் நம்மளுக்கு என்ன முடிஞ்சு போகும். அப்போது நம்ம துக்கத்தில் இருக்கிறோன்னா ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோம்,
நாம் செய்கிறோம். ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் விரும்பினதை நான் செய்யலை, நான் விரும்பாத காரியத்தை தான் நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவார். இன்றைக்கி கூட நம்ம நிறைய பேர் நம்ம அப்படி தான் என்ன பண்ணுறோம், நம்ம விரும்புவோம், நான் காலையில் எந்திரிக்கணும், நான் ஜெபிக்கணும், நான் வேதம் வாசிக்கணும், நான் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், நான் அமைதியாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, விரும்பின காரியத்தை செய்யவே முடியாது. நம்ம எதெல்லாம் விரும்ப மாட்டோமோ, நல்லா தூங்கக்கூடாது, சீக்கிரமாக ஏஞ்சி நினைக்கும் போது தான் நல்லா தூங்குவோம். என் வாயிலேருந்து கெட்ட வார்த்தையே வரக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போ தான் நம்ம அறியாமலே ஒரு சில வார்த்தைங்க நம்மக்கிட்டேருந்து உருவாக்கிறோம், கோபப்படுவோம். அப்போது நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம விரும்பினதை தான் நம்ம செய்ய மாட்டோம், விரும்பாததான் நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். ஏன்னா மனுஷங்கனாலே அநேக உபத்திரவங்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட உங்கள் விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கேட்டாக்கா அவர் நம்ம என்ன பண்ணுவார், அதன்படி நம்மளை வழி நடத்துவார். அதெல்லாம் நம்ம செஞ்சாக்கா நம்ம வாழ்க்கையில் துக்கம் இருக்காது. யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்போது இதெல்லாம் நம்ம இயேசுவோட விருப்பத்தை செஞ்சால் மாத்திரம்தான் நமக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் தரார். ரெண்டாவதாக ஒரு காரியம், பிதாவின் சித்தத்தை குமாரன் செய்தது போல தேவ சித்தத்தை அவருடைய பிள்ளையாக இருக்கிற நாம செய்யும் பொழுது, வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஃபஸ்ட்டு லைன் மாத்திரம் நம்ம படிக்கலாம். இனி ஒரு சாபமும் இராது. அப்போது தேவ சித்தத்தை நாம் செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்காது, சாபம் இருக்காது. எடுத்த உடனே நான் சாபம் இருக்காதுன்னு நான் சொன்னேன், நான் மேஜிக் பண்ணுறால சொன்ன உடனே உங்கள் வாழ்க்கையில் அது அப்படி நடக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ அதை சொன்ன பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை கடைப்பிடிக்க முடியும். எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, இதை பண்ணாதான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. கையை கழுவுனாதான் நம்மளால் சாப்பிட முடியும். கை கழுவாமலே ஒரு சிலர் சாப்பிட்றாங்க. ப்ரஷ் பண்ணாதான் நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஆனால் தேவனுடைய காரியமும் நம்ம செய்கிற காரியமும் ஒன்று கிடையாது. இதை செஞ்சால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் என்ன இருக்காதான், இனி ஒரு சாபமும் இருக்காது. அது எல்லாமே என்ன ஆகிடும்னா முடிவுக்கு வந்துடும். அப்போது ஏசுப்பாவோட சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதை என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். கடைசியாக ஒரு வசனம், யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதாவது இது ஏசப்பா சொல்கிறாரு. இன்னொரு வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அதாவது குமாரன் ஆனவர் பிதாவின் இடத்திலிருந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்காக தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அப்போது பகற்காலம் இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணிடணுமா, அவருடைய சித்தத்தை நம்ம செஞ்சு முடிக்கணுமா. காலம் ஒன்று வரும், அப்போ நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, காலம் வந்துருச்சு. அநேக போர்கள் வந்துருச்சு, அநேக பிரச்சனைங்க, நிறைய தட்டுப்பாடுகள் எல்லாமே வந்துருச்சு. இதுக்கப்புறமும் நம்ம அவரோட விருப்பம் என்னன்னு கேட்காம நம்ம செய்யாமல், அவரோட ஊழியத்தை நம்ம செய்யாமல் நம்ம தட்டி போட்டுகிட்டே இருந்தோம்னா, அப்போ காலம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளால் அந்த நேரத்தில் போய் ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்னா, அப்போது அவர் என்ன சொல்வார், நான் உன்னை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்போது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு டைம் இருக்கும் பொழுதே யூஸ் பண்ணிவிட்டு ஏசுப்பாவுக்காக நம்ம எல்லாத்தையுமே செய்யணும். ஏன்னா இப்படியாய் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீ இந்த காலத்துக்கு மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்துலேருந்து எழும்பி வரும். நம்ம மௌனமாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விருப்பங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அவருக்காக நம்ம பயன்படுனா அவர் என்ன பண்ணுவார், அடுத்த ஆள்கிட்ட அவர் போயிடுவார். நீ பயன்படலையா, அடுத்த ஆள்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய சித்தத்தை நான் சொல்லி அவங்கள நான் ஊழியம் செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நம்மக்கிட்ட ஒரு பொருள் கொடுத்துட்டு அதை வாங்கினாங்கன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ சாபம் விடுவோம். அவங்கள தெரியாமல் உங்கள்கிட்ட வந்துச்சு, அது உங்களுக்கு இல்லாது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது. இப்போ யாராச்சும் தெரியாமல் ஜிபேயில் காசு அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஒரே சந்தோஷமாகிடும். நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. அது நம்ம பணமும் கிடையாது, ஆனாலும் நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அதுக்கு எதுக்கு அமிச்சேன், நான் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தேன் இந்த காசை வச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது மாதிரி தான் ஏசப்பா நமக்குன்னு ஒரு சில காரியங்களை கொடுத்துருக்காரு. அதை நம்ம செய்யலைன்னா அது என்ன பண்ணுவார், வேறு யாருக்குன்னா கொடுத்துருவார். ஏன்னா நம்ம தாளந்துங்கள் இருக்கிற அந்த ஊமைகளை பார்த்துருப்போம். உள்ளவனுக்கு தான் இருக்கிறதையும் கொடுக்கப்படும். யார் ஒருத்தன் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்களோ
இருக்கிறவங்க கிட்ட தான் ஏசப்பா கொடுப்பாரு. அப்போது இருக்க வச்சுக்கிறதும் அடுத்தவங்க கிட்ட கொடுக்குறதும் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் இந்த வார்த்தையின் மூலமாய் கூட ஏசப்பா சொன்னது, அவர் வந்து ரொம்ப துக்கமாலாம் சொல்லலை, முடிந்ததுன்னு சொல்லி ஒரு கம்பீர சத்தத்தோட பிதா எதற்காக என்னை அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நான் என்ன பண்ணேன். ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறதுன்னு. போஜனம்னா சாப்பிட்றது. அப்போது சாப்பாடு கூட அவருக்கு பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான். அதாவது அது சாப்பாடு மட்டும் கிடையாது, எல்லாமே. நம்ம சொல்லுவல, எனக்கு இந்த மாத்திரை மருந்து தான் என்னை வாழ வைக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு வார்த்தைக்காக நம்ம சொல்லுவோம். அதுபோல் அவரோட சித்தத்தை செய்ய தான் ஒரு போஜனமாகவே அவர் வச்சுருந்தார். அப்போது இன்றைக்கி ஏசப்பாவோட சித்தத்தை செய்கிறதுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கணும்? நாமளே ஒப்பு கொடுக்கறர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு சாபம் இருக்காது, நமக்கு துக்கம் இருக்காது. ஒருவேளை நம்ம விருப்பமே நம்ம செஞ்சுன்னு இருந்தோம்னா அப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் துக்கம் வருது, ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி சாபமாக இருக்குது, எதுக்காக நம்ம குடும்பம், என் முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஏசப்பாக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்குறாரு. அதனால் அவர் எப்படி சிலுவையில் கம்பீரமாக அவர் வந்து ஒரு தைரியமாக அவர் சொன்னாரோ, அதுபோல் நாமளும் என்ன பண்ணணும்? தைரியமாக சொல்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நடந்துக்கணும். இப்போ நம்மக்கிட்ட இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல, இல்லை ஸ்கூலில், காலேஜில் ஏதாச்சும் ஒரு கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். முடித்தாதான் ஃபினிஷ்னு சொல்லுவோம். முடிக்காமலே ஃபினிஷ்டுன்னு சொல்லுவோமா? முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவோமா? சொல்ல முடியாது. அப்போது அதை நம்ம செஞ்சு முடித்தாதான். செஞ்சுட்டே இருந்தால் கூட நம்ம என்ன சொல்லுவோம்? அது ப்ராசஸிங்லேயே இருக்குது, அது இன்னும் நடந்துனே இருக்குது, ஆனால் இன்னும் நிறைவு பெறலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஏசப்பா நம்மளை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி எவ்வளவோ காரியங்களை கொடுத்துருக்காரன்னா யோசித்து பார்த்தோம்னா நம்ம இன்னும் நிறைய பேர் ஆரம்பிக்கவே இல்லை. அவருடைய விருப்பத்தை செய்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. அப்போது இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஏசப்பா என் மேலே என்ன காரியங்கள்லாம் வச்சுருக்காரு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்ககிட்ட அவர் பேசுகிறவராய் அவர் இருக்கிறார். அதனால் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி